அன்பர்களே, இன்று சஷ்டி. காங்கேயநல்லூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். 500 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவில் வேலூர் அருகே பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள காங்கேயநல்லூரில் உள்ளது. திருத்தணியில் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் முருகனின் தோற்றத்தை இங்கே காணலாம். மூலவர் திருவுருவம் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. 1929ஆம் ஆண்டு ராஜகோபுரம் நிர்மாணிக்கும் திருப்பணியை திருமுருக கிருபானந்த வாரியார் தந்தை மல்லையா பாகவதர் முன்வந்தார். 23/10/1929ஆம் நாளில் ராஜகோபுரத்தின் 5வது நிலையில் பணி செய்த தொழிலாளர்களுக்கு மல்லையா பாகவதரின் மகன் ஸ்ரீ சைலவாசன் உணவு எடுத்து சென்றார். பின்பு அங்கிருந்து இறங்கும் போது தவறி 50 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தார். அது கண்டு மல்லையா மகனுக்கு அருகே சென்று சடாட்சர மந்திரத்தை ஓதி ஸ்ரீசைலவாசனின் நெற்றியில் விபூதியை பூசி முருகனை வேண்டினர். சிறிது நேரத்தில் மகன் சிரித்தபடி மயக்கம் தெளிந்து எழுந்தார். முருகனின் திருவருள் கண்டு மக்கள் பக்தியில் ஆழ்ந்தனர். இந்த பையன்தான் திருமுருக கிருபானந்த வாரியாரின் தம்பி ஆவார். இக்கோவிலில் எதிரிலேயே திருமுருக கிருபானந்த வாரியாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு ஞான திருவளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. அருணகிரி நாதர் திருப்புகழ் பாடிய தலம். மூலவர் வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருகிற முன் மண்டபத்தில் அருணகிரிநாதர் சன்னதி இங்கே அமைந்துள்ளது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த திருக்கோவிலில் முருகனுக்கு செவ்வரளி மலர் மாலை சாற்றி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும். தயிர் சாதனம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் எழுந்த நெருப்பு பொறிகள் கங்கையில் தவழ்ந்த காரணத்தினால் காங்கேயன் என்று முருகன் பெயர் பெற்றார். எனவே இங்கு முருகன் காங்கேயன் எனப்படுகிறார். சித்திரை மாதத்தில் முருகப்பெருமான் குபேர திசையாகிய வடக்கு திசை நோக்கி காட்சி தருவார். அந்த வேளையில் தரிசித்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அருணகிரியார் அளித்த அன்னத்தை முருகனை 6 அடியாராக வந்து ஏற்றுக்கொண்டதனால் இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்ததும் 6 அடியார்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 5 நிலை ராஜகோபுரம், அடுத்து கொடிமரம், அடுத்து அர்த்த மண்டபம், கருவறையில் முருகன் வள்ளி தெய்வயானோடு காட்சி தருகிறார். சுற்றி விநாயகர், சிவன், தண்டபாணி, ஆறுமுகசாமி, அருணகிரிநாதர் சன்னதிகள் உள்ளன. வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, தை கார்த்திகை, தைப்பூசம், கந்த சஷ்டி, லட்சதீப விழா, பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மாசியில் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. அல்லல் போக்கி ஆனந்தமருளும் காங்கேயநல்லூர் சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. வெற்றிவேல் வீரவேல்.